This is hydrocarbon session 2. ஓகேவா? ரைட். இந்த செகண்ட் செஷன்ல எதுல இருந்து பார்க்க போறோம்? நேத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் போன செஷன்ல. ஸோ வில் கோ வித் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். சரி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன சார் மெயினா பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். ரைட். ரியாக்டிவிட்டி ரியாக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அல்கீன்ஸ் அதிகமா ரியாக்ட் பண்ணுமா, அல்கீன்ஸ் ஹைலி ரியாக்டிவா அப்படின்னு கேட்டா அல்கீன்ஸ் தான். ஏன்? இது பக்காவான நான் போலார் மாலிக்யூல். இதுவும் அப்படித்தான். ஆனா இதுல எலக்ட்ரான் கிளவுட், அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் மோர். எங்க? இன் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட்ல எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த டபுள் பாண்டை யாரெல்லாம் ஈஸியா அட்டாக் பண்ணுவாங்க? ஒரு எலக்ட்ரோஃபைல் இந்த டபுள் பாண்டை ஈஸியா அட்டாக் பண்ணும். ஸோ தே கேன் பி ஈஸிலி அட்டாக்டு பை அன் எலக்ட்ரோஃபைல். தே கேன் பி ஈஸிலி அட்டாக்டு பை அன் எலக்ட்ரோஃபைல். ஸோ அப்ப ஜென்ரலா அல்கீன்ஸ்ல என்ன ரியாக்ஷன்ஸ்லாம் ஈஸியா நடக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஜென்ரலா அல்கீன்ஸ்ல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியா நடக்கும். சரி, லிசன் பண்ணுங்க. இது ஒரு அல்கீன், இது ஒரு அல்கீன். நான் இப்படி எழுதுற பரவாயில்ல. CH3 CH டபுள் பாண்ட் CH2, இது ஒரு அல்கீன். இந்த அல்கீன்ல ஒரு 2 செஷன்ஸ் முன்னாடி GOC நடத்தும் போது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடத்த நம்பர் அதே தான். நான் HBr ஆட் பண்றேன். HBr இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் இல்ல ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் நடத்துறேன். HOCl ஆட் பண்றேன். NOCl ஆட் பண்றேன். வாட்டர் ஆட் பண்றேன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் பண்றேன். ரைட்டா? நல்லா கவனி. என்னென்னலாம் ப்ராடக்ட் சார்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல பாருங்க சார், H பிளஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். மார்க்கோனிகா ப்ராடக்ட் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கப்பா? ஓகேவா? மார்க்கோனிகா ப்ராடக்ட். அப்ப மைனஸ் நெகட்டிவ் பார்ட் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போகும் சார். அப்ப CH3 CHBr CH3 ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு போகும், புரோமின் இந்த கார்பனுக்கு போகும். இஸ் இட் கிளியர்? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் புரிஞ்சுதா சொல்லுங்க? மேக் இட் ஃபாஸ்ட். ரைட், வெரி குட் பா. ரெண்டாவது ப்ராடக்ட் அது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன்ல ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட் படிக்கும். அப்படியே ஹைட்ரஜனும் புரோமினும் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆட் ஆகும். அதனால இங்க ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட் கிடைக்கும். இதுக்கு 1 புரோமோ புரோபேன்னு பேரு. 1 புரோமோ புரோபேன்னு பேரு. மேல இருக்க ரியாக்ஷனுக்கு மார்கோனிகா ப்ராடக்ட் கிடைக்கும், 2 புரோமோ புரோபேன் கிடைக்கும். இந்த ரெண்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்தது மூணாவது பாருங்க. HOCl ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னு பேரு. இதுல நல்லா தெரிஞ்சுக்கோ, HOக்கு மைனஸ் சார்ஜ், Clக்கு பிளஸ் சார்ஜ். நல்லா புரிஞ்சுக்கோ. இதுல HOக்கு மைனஸ், Clக்கு தான் பிளஸ். அப்ப இந்த மாலிகுல ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்ணுவா? ஃபர்ஸ்ட் குளோரின் தான் அட்டாக் பண்ணும். குளோரின் அட்டாக் பண்ணுச்சுன்னா எந்த கார்பன்ல பண்ணும்? ரெட் கலர் கார்பன்ல பண்ணுமா இல்ல கிரீன் கலர் கார்பன்ல பண்ணுமா? சொல்லுங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. Green, sir. வெரி குட். கிரீன் கலர் கார்பன்ல அட்டாக் பண்ணாதான் இங்க பிளஸ் சார்ஜ் வரும். இது ஒரு செகண்டரி கார்போகேட்டையான், ஸ்டேபிள் ஆகும். ஸோ அப்ப chlorine goes and gets attached here, and OH comes and attached here. So the answer is CH3 CH CH2. இங்க குளோரின் ஆட் ஆனா இங்க OH ஆட் ஆகும். மார்கோனிகா ப்ராடக்ட் தான். ஆனா ஆன்டி அடிஷன். ஆன்டி அடிஷன். ஏன் ஆன்டி அடிஷன்? அதுக்கும் நான் ரீசன் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் குளோரின் ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், இங்க பிளஸ் சார்ஜ் வருது இல்லையா? இங்க என்ன ஆகும்? குளோரின் கிட்ட 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மைல்டு அட்ராக்ஷன் டெவலப் ஆகும். இதனால அடுத்ததா வரப்போற OH மைனஸ் இப்படி வர முடியாது. இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
சைக்ளிக் ஹாலோனியம் அயான், சைக்ளிக் ஹாலோனியம் அயான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட். அடுத்தது NOCl, NOCl, O டபுள் பாண்ட் N Cl. ரைட்டா? இங்க குளோரின் மைனஸ், NOக்கு தான் பிளஸ் சார்ஜ், இங்க இவன் தான் பிளஸ் சார்ஜ், குளோரின் மைனஸ் சார்ஜ். ஓகேவா? இந்த 2 எலக்ட்ரான குளோரின் தான் எடுத்துக்கோ, அதனால குளோரின் தான் மைனஸ். ஸோ அப்ப ப்ராடக்ட் என்ன சார்? நெகட்டிவ் பார்ட் இருக்கிற குளோரின் நடுவில் இருக்கணும், பாசிட்டிவ் பார்ட் இருக்கிற NO ரைட் சைடில் இருக்கணும் சார். மார்க்கோனிகா ப்ராடக்ட், அப்பதான் மார்க்கோனிகா ப்ராடக்ட் ப்ராப்பரா கிடைக்கும். ஸோ இங்கேயும் மார்க்கோனிகா ப்ராடக்ட் தான் ஸ்டேபிளான இன்டர்மீடியட் மூலியமா தான் கிடைக்குது, ஆனா ஆன்டி அடிஷன், இங்க சின் அடிஷன். அடுத்தது வாட்டர், வெறும் வாட்டர் ஆட் பண்ற, அப்ப ஒரு கார்பன்ல H, ஒரு கார்பன்ல OH ஆட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ CH3 CH OH CH3, ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறது H பிளஸ், அவன் இந்த கார்பன் தான் அட்டாக் பண்ணுவான், அப்பதான் ஸ்டேபிள் இன்டர்மீடியட் கிடைக்கும். ஸோ இங்கேயும் மார்க்கோனிகா ப்ராடக்ட் தான், மார்க்கோனிகா ப்ராடக்ட் தான். ஆனா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அப்படின்னு டைபுரேட் போட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டு என்ன கிடைக்கும்? ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட் CH3 CH2 CH2OH, 1 ப்ரோபனால், இது 2 ப்ரோபனால், இது 1 ப்ரோபனால். ஸோ 1 ப்ரோபனால் வேணுமா? you have to go for ஹைட்ரோபோரேஷன். இது ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட், ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட், சின் அடிஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஹைட்ரோபோரேஷன் பத்தி தெளிவா பேசியிருக்கோம். Clear? Shall I go for the next one? Yes, sir. Yes, very good. வேற என்னன்னா ஜெனரல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு சார். அல்கீன்ஸ்ல வேற என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஜெனரல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா, ஹைட்ரோஃபார்மைலேஷன் சொல்லுவாங்க. ஒன்னும் இல்லை, அடிஷனா ஃபார்மால்டிஹைட், அடிஷனா ஃபார்மால்டிஹைட். அடுத்தது கம்பஷன், அடுத்தது ஹைட்ராக்சிலேஷன், இத பத்தியும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தது ஓசோனாலிசிஸ், இத பத்தியும் நிறைய பேச வேண்டியதா இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆக்சிடேஷன் பை அல்கலைன் KMNO4. அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் அட் ஆல்பா கார்பன். அடுத்தது ஐசோமரைசேஷன். அடுத்தது பாலிமரைசேஷன். கடைசியா டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன், டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். ஸோ இதுல இவ்வளவு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் இருக்கு. சரி, அதுல ஃபர்ஸ்ட் பார் ஹைட்ரோஃபார்மைலேஷன் அப்படின்னு என்ன சார்னா, ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜனையும் கார்பன் மோனாக்சைடையும் ஹை டெம்பரேச்சர்ல ரியாக்ட் பண்ண வச்சேன்னு வச்சுக்கோயேன், இப்படி கிடைக்கும். இது இல்லையா, இதான் கார்பன் மோனாக்சைடு இல்லையா, இதான் ஹைட்ரஜன் இல்லையா, இது இவனுக்கு நடுவுல இது சேர்ந்துடும். அப்படி சேர்ந்தா இது கிடைக்கும். உனக்கு இப்ப புரிஞ்சிக்க முடியும். இது ஃபார்மால்டிகைடு. இந்த ஃபார்மால்டிகைடை ஒரு கார்பன் செயின்ல ஆட் பண்ணினா, ஒரு கார்பன் செயின்ல ஆட் பண்ணினா அதுக்கு பேரு ஹைட்ரோஃபார்மைலேஷன். இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். அப்ப கவனி, ஒரு புரோப்பீன் எடுத்துக்கிறேன், CH3 CH டபுள் பாண்ட் CH2. ரைட்டா? என்ன கிடைக்கும்? இல்ல நான் ஈத்தீன் எடுத்துக்கிறேன், சிமெட்ரிக்கலா எடுத்துக்கும் போது என்னால வேகமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, ஸோ என்ன கிடைக்கும்? ஒரு கார்பன்ல H ஆட் ஆகும், இன்னொரு கார்பன்ல ஆல்டிஹைட். அப்ப CH3 CH2 CHO. புரிஞ்சுதா பாருங்க? இந்த கார்பன்ல H ஆட் ஆயிடுச்சு, இந்த கார்பன்ல ஆல்டிஹைட் ஆட் ஆயிடுச்சு. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கம்பஷன். கம்பஷன்னால என்ன சார்? ஒரு அல்கீன் CnH2n ஆக்சிஜனோட சேர்ந்து பேர்ன் பண்ற சார். அப்படி பேர்ன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். n கார்பன் இருக்கு லெஃப்ட் சைட்ல, அப்ப இங்க n போடணும் சார். 2n ஹைட்ரஜன்ஸ் இருக்கு லெஃப்ட் சைட்ல, அப்ப இங்க n போட்டா போதும், 2n ஆயிடும். ஆக்சிஜனை பாருங்க சார், இங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், 2x இருக்கு சார். ரைட் சைட்ல பாருங்க, 2n plus n.
அப்ப இது 3n. அப்ப எனக்கு x மட்டும் வேணும்னா 3n/2. அப்ப x பதிலா என்ன போடணும்? 3n/2ன்னு போடணும். இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? Is it clear for everybody? ஓகே. அடுத்தது ஹைட்ராக்சிலேஷன் அப்படின்னு என்ன? ஹைட்ராக்சிலேஷன்னா அடிஷன் ஆஃப் OH குரூப்ஸ். ரெண்டு டபுள் பாண்ட்லயுமே OH ஆட் பண்றது. ரெண்டு டபுள் பாண்ட்லயுமே OH ஆட் பண்றது. டிஸ்கஸ்டு பிலோ. ஓசோனாலிசிஸ் டிஸ்கஸ் பிலோ. ரெண்டும் இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன், தனியா நான் டிஸ்கஸ் பண்றேன். ரைட். அடுத்தது ஆக்சிடேஷன் வித் KMnO4. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பா. நோட் பண்ணிக்கோ, கவனி. என்னன்னா ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இருக்கு. நல்ல கவனி. நீ KMnO4 யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ற. அப்ப என்ன சார் நடக்கும்னா இந்த பாண்டு பிரேக் ஆகும். இந்த பாண்டு பிரேக் ஆகும். முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனி. சரிங்க சார், பிரேக் ஆச்சு சார். என்ன சார் கிடைக்கும்? இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டுவோ, இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ. இது புரிஞ்சுதா? பாயிண்ட் நம்பர் 1 இது புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகேவா? வெரி குட், சூப்பர் சூப்பர். நல்ல கவனி. அல்கலைன் KMnO4, கான்சென்ட்ரேட்டட் அல்கலைன் KMnO4. இது டைல்யூட் KMnO4 கிடையாது. ரைட்டா? ஓகே. ஒரு நிமிஷம், இந்த மூணையுமே நான் தெளிவா கீழே இன்னும் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஸ்கஸ்டு பிலோ. இந்த மூணுமே டிஸ்கஸ்டு பிலோப்பா. ஓகே. நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் அட் ஆல்பா கார்பன். முடிச்சிடலாம், மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன சார் இது? செலீனியம் டை ஆக்சைடு அப்படின்னு ஒரு ரியேஜென்ட் இருக்கு. இந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணினா ஆல்பா ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை OH. ஓகேவா? அவ்வளவுதான் விஷயம். ஆல்பா ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை OH. ஆல்பா ஹைட்ரஜன் எது சார்? இது ஒரு அல்கீன். இது ஒரு அல்கீன். டபுள் பாண்ட் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் இருக்குல்ல சார், இதுக்கு பேர் தான் ஆல்பா கார்பன். ஸோ அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துருங்க சார். எடுத்துட்டு அதுக்கு பதில் OH போடுங்க சார். அவ்வளவுதான். ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு OH போடுங்க. உண்மையிலே சொன்ன என்ன பண்ணிருக்கோம்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னா இது CH3 தான் இருந்துச்சு ஏற்கனவே. ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிருக்கோம். ஆக்சிடேஷன் இது. ஸோ செலினியம் டை ஆக்சைடோட வேலை என்ன தெரிஞ்சுக்கோ? ஆல்பா ஹைட்ரஜனை OH மாத்தணும். ஒரு அல்கீன்ல இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜனை OH மாத்தணும். ஓகேவா? ரைட். அடுத்தது ஐசோமரைசேஷன். போன கிளாஸ்ல சொல்லிட்டேன். ஒரு மெட்டல் சால்ட்டும் அதுக்கான ஆசிடும், ஃபார் எக்ஸாம்பிள் AlCl3 எடுத்தா HCl எடுக்கணும். அலுமினியம் குளோரைடு எடுத்தா குளோரைடு இருக்கிற ஆசிட் எடுத்துக்கணும். இப்படி எடுத்தா என்ன ஆகும் சார்? நீங்க ஒரு சிலிண்டர்ல 1 பியூட்டின் வச்சுக்கிட்டு இந்த மிக்சரை ஸ்ப்ரே பண்ணி ஹீட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அங்க 1 பியூட்டினும் இருக்கும், 2 பியூட்டினும் இருக்கும், ஐசோபியூட்டினும் இருக்கும். 3 பேருமே உள்ள இருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தன் அவனுடைய ஐசோமர்ஸா மாறுறான் அப்படின்னு தெரியுது. Are you able to understand the isomerization reaction? Shall I go for the next one? Yes, sir. Right. அடுத்தது பாலிமரைசேஷன். என்ன சார் இது பாலிமரைசேஷன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ப்பா. ஏன்னா இந்த ரியாக்ஷன்ல ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் லெசன்லயும் படிப்போம். ட்ரைஎத்தில் அலுமினியம் வித் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு. ட்ரைஎத்தில் அலுமினியம் வித் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு. இதுக்கு பேர் தான் ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட். இவன் என்ன சார் செய்யறான் அப்படின்னாக்கா, இதோட பேரை சொல்லுங்க. ஈத்தீன். இதோட பேரை சொல்லுங்க. பாலித்தீன். இது டெட்ராஃப்ளூரோ ஈத்தீன். டெட்ராஃப்ளூரோ ஈத்தீன். இதோட பேர் என்ன தெரியுமா? டெஃப்லான். ஸோ மேல இருக்கிறது பாலித்தீன், கீழே இருக்கிறது டெஃப்லான். இந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் இவன் தான் கேட்டலிஸ்ட். இந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் இவன் தான் கேட்டலிஸ்ட். புரியுதா? ஸோ ஒரு 100 ஈத்தீனை ஒரே செயினா மாத்துது, பாலிமரா மாத்துது. இந்த ரியாக்ஷனுக்கு பாலிமரைசேஷன் பேர். கடைசியா டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். அன்சாச்சுரேஷன்னா டபுள் பாண்டா இருந்தாலும் இந்த டெஸ்ட்ல ஆன்சர் பண்ணும், ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் இந்த டெஸ்ட்ல ஆன்சர் பண்ணும். என்ன சார்? ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு புரோமின் வாட்டரை ஆட் பண்ற. புரோமின் வாட்டரோட கலர் பிரவுன்,
புரோமின் வாட்டரோட கலர் என்ன? பிரவுன். என்ன ஆகுது? இட் பிகம்ஸ் கலர்லெஸ். கலர்லெஸ்ஸா மாறுது. ஏன் கலர்லெஸ்ஸா மாறுது சொல்ல முடியுமா? சார், டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல இங்க ஒரு பிஆர் இங்க ஒரு பிஆர் ஆட் ஆனா இப்ப சிங்கிள் பாண்ட் ஆயிடும் சார். சிங்கிள் பாண்ட் காம்பவுண்டா மாறுது, அதனால கலர்லெஸ் ஆயிடுது. புரியுதா? அதாவது நீ யூஸ் பண்ண புரோமின் வாட்டர் பிரவுன் கலர், புரோமின் வாட்டர் இப்போ புரோமின் வாட்டரா இருக்காது. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு காம்பவுண்ட். தட் இஸ் வை த கலர் டிஸ்அப்பியர்ஸ். அதே மாதிரி ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் எடுத்துட்டு KMnO4 சொல்யூஷன் ஆட் பண்ற, பிங்க் கலர் KMnO4 சொல்யூஷன் ஆட் பண்ற, இட் பிகம்ஸ் கலர்லெஸ். This also confirms the presence of double bond as well as triple bond. எல்லாருக்கும் புரியுது அந்த டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன்? Yes, ஓகேவா? sir. Yes, sir. ஓகே. இப்ப இந்த 3 ரியாக்ஷன் நடத்துறேன்னு சொன்னாலே தனியா அதை ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஓசோனாலிசிஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நல்ல கவனி. ஒரு டபுள் பாண்டட் கார்பன் இருக்கு, இது கூட ஓசோனை ட்ரீட் பண்ற ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். என்ன சார் இன்டர்மீடியட்? பாரு, இந்த ஓசோன் இந்த மாதிரி இந்த 2 கார்பனுக்கும் நடுவுல இந்த 3 ஓசோனும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஓசோனைடு இன்டர்மீடியட்டை ஃபார்ம் பண்ணும். ஓசோனைடு இன்டர்மீடியட். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பிரேக் ஆகும். எப்படி சார் பிரேக் ஆகும்? பாரு நல்லா, இப்படி பிரேக் ஆகுது. அப்ப என்ன கிடைக்குது சார்? சி டபுள் பாண்டோ இது ஒரு ப்ராடக்ட், சி டபுள் பாண்டோ இது ஒரு ப்ராடக்ட். 2 தடவை carbonyl compound, 2 parts of different carbonyl compounds are obtained. Gavani, if it is R1 here, it will be R1 here. If it is R1 here, it will be R1 here and it will be R1. If it is R2, this will be R2, this will be R2. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் R3, R4. R3, R4. ஸோ நீ என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுக்கிறியோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்டை எழுதணும். ஸோ ஃப்ரம் திஸ் ப்ராடக்ட்ஸ் we can predict the location of double bond. ஒரு straight carbon chainல double bond எங்க இருக்குன்னு நாம் சொல்ல முடியும். So ozonolysis is used for locating double bond. Ozonolysis is used for locating the double bond. யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? நோ. இதுல ஓசோனாலிசிஸ் பண்ண என்ன ப்ராடக்ட் கிடைச்சு சொல்லுங்க சார்? CH2 இருக்கு, ஒரு டபுள் பாண்ட் ஓ போட்டுருங்க. CH2 இருக்கு, ஒரு டபுள் பாண்ட் ஓ போட்டுருங்க சார். 2 ஃபார்மால்டிஹைட். This is formaldehyde. So I'll get 2 molecules of formaldehyde. Suppose கவனி, இதுல 2 மெத்தில் குரூப் இருக்கு, இதுல ஒரு ஹெச்சும் ஒரு மெத்தில் குரூப்பும் இருக்கு. இப்போ ஓசோனாலிசிஸ் பண்றேன். என்ன ப்ராடக்ட் சார்? இதை பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணிட்டு 2 மெத்தில் குரூப் சி டபுள் பாண்டோ பிளஸ் சிஹெச் டபுள் பாண்டோ மெத்தில் குரூப். கரெக்டா தப்பா சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இந்த 2 காம்பவுண்டுக்கு பேர் சொல்லுங்க. இந்த 2 காம்பவுண்டுக்கு பேர் சொல்லு. Make it fast. One acetone, sir. First one acetone, very good. Second one Ethanol. Sorry, sir. Ethanol. எத்தனால், அதாவது அசிட்டால்டிஹைட், வேற ஒண்ணும் இல்ல, அசிட்டால்டிஹைடு. ஓகேவாமா? ஜெர்னி கிளியர்? எடுத்து போட்டுமா? Yes, sir. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். இதான் காம்பவுண்ட். இதை ஓசோனாலிசிஸ் பண்றாங்க. என்ன ப்ராடக்ட் கிடைக்க சொல்லுங்க சார்? இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஓ சார், CH2 ஒரு டபுள் பாண்ட் ஓ சார். நான் ஜஸ்ட் அப்படியே பிரேக் பண்ணி இவங்கிட்ட ஒரு ஓ போடுறேன், இவங்கிட்ட ஒரு ஓ போடுறேன், அவ்வளவுதான் ப்ராடக்ட். ஸோ சைக்ளோஹெக்சனோன் ஒரு ப்ராடக்ட், ஃபார்மால்டிஹைட் ஒரு ப்ராடக்ட். ஸோ அப்ப ப்ராடக்டை கொடுத்தா என்னால ரியாக்டன்ட் எழுத முடியும். இதுதான் நான் சொல்ல வருது. எனக்கு ப்ராடக்டை கொடுத்தா ரியாக்டன்ட்டை எழுத முடியும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் R1 CH3 H CH2 CH3. These are the products of ozonolysis. These are the products of ozonolysis. இங்க வந்து phenylனே வச்சுக்குவேன். These are the products of ozonolysis. What is the starting material? What is the starting material சொல்லுங்க.
அப்படின்னா சார் ஃபினைல் CH3 இது ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல், டபுள் பாண்ட் கார்பன். ஸோ இந்த கார்பனையும் இந்த கார்பனையும் நான் லிங்க் பண்றேன், அவ்வளவுதான். அவங்கிட்ட இங்க ஒரு எத்தில் இருக்கு, இங்க ஒரு H இருக்கு சார். இதான் சார் ஸ்டார்டிங் மெட்டீரியல். when this material is ozonized we'll get this right side product. புரிஞ்சுதா பாருங்க எல்லாரும்? பதில் சொல்லுங்க, அடுத்தது போட்டுமா? Yes, sir. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் இன்னும் நிறைய இருக்குது இதுல. திஸ் இஸ் த ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஓசோனாலிசிஸ் பண்ண என்ன ப்ராடக்ட் பாரு. இந்த கார்பன்ல ஒரு ஹெச் இருக்கான்னு இருக்கு. ஹெச் இருந்தா அது ஆல்டிஹைட், அவ்வளவுதான். தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ். மொத்தம் 4 கார்பன் இருக்கணும். 1 2 3 4 இருக்கு சார். 4 கார்பன் இருக்கு, ஆல்டிஹைட், அவ்வளவுதான். ஹெச் இருந்தா அது ஆல்டிஹைட். சார் சப்போஸ் அங்க ஹெச் இல்ல, இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப், இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இப்போ ஓசோனாலிசிஸ் பண்ண என்ன ப்ராடக்ட்? டபுள் பாண்டோ, இந்த இடத்துல மெத்தில் குரூப் இருக்கு. டபுள் பாண்டோ, இந்த இடத்துல மெத்தில் குரூப் இருக்கு, அவ்வளவுதான். இந்த கார்பன்ல கீட்டோன், இந்த கார்பன்ல கீட்டோன். புரிஞ்சுதா பாருங்க? கிளியர்? Yes, Yes, sir. sir. எஸ். நான் நிறைய நடத்தணும், வேகமா போறேன். ஓடியா. Look at the screen carefully. What is the name of this compound? Benzene. Very good. பென்சீன். ஓசோனாலிசிஸ் பண்றோம், என்னமா ப்ராடக்ட் பாருங்க. என்ன ஓசோனாலிசிஸ் பண்ண என்ன சொன்னேன் சார்? டபுள் பாண்ட் எல்லாம் உடைங்க சார். ஒரு டபுள் பாண்ட் உடைச்சாச்சு, ரெண்டாவது டபுள் பாண்ட் உடைச்சாச்சு, மூணாவது டபுள் பாண்ட் உடைச்சாச்சு. அப்ப என்ன ப்ராடக்ட் பாரு. நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டை எழுதுறேன் சார். இந்த இடத்துல ஒரு CH இருக்கு, இந்த இடத்துல ஒரு CH இருக்கு, அதான் பென்சீன். அப்ப இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, மொதல் ப்ராடக்ட். ரெண்டாவது ப்ராடக்ட் பாரு, இவனையும் எழுதுறேன் சார். இந்த இடத்துல ஒரு CH இருக்கு, இந்த இடத்துல ஒரு CH இருக்கு, அப்ப இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ. வெரி குட். மூணாவது ப்ராடக்ட் எழுத போற மாதிரி, இவனுங்க 2 பேர். சரி, இங்க ஒரு CH, இங்க ஒரு CH, அப்ப இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ, இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ. ஆக மொத்தம் எனக்கு என்ன கிடைச்சது? 3 தடவை கிளையாக்சால். சோ பென்சீனை ஓசோனாலிசிஸ் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 3 molecules of கிளையாக்சால். புரிஞ்சுதா? Yes, sir. வெரி Yes, குட். sir. இப்ப அப்படியே கொஞ்சம் ஆல்டர் பண்ண போறேன், நல்லா கவனி. அதே பென்சீன்ல ஒரு CH3 எடுத்துக்கிறேன். இப்போ ஓசோனாலிசிஸ் பண்றேன் சார். நீங்க தான் சொன்னீங்க பாண்ட் பிரேக் பண்ணணும், பண்ணியாச்சு. டபுள் பாண்ட் பிரேக் பண்ணணும், பண்ணியாச்சு. டபுள் பாண்ட் பிரேக் பண்ணணும், பண்ணியாச்சு. இங்க பாருங்க சார், இது ஒரு ப்ராடக்ட் சார், கிளையாக்சால். கரெக்டா? இது ஒரு ப்ராடக்ட் சார், கிளையாக்சால். அப்ப 2 கிளையாக்சால் ப்ராடக்ட் பிளஸ் மூணாவது ப்ராடக்ட் என்ன சார் அப்படின்னாக்கா, கவனி. இந்த பக்கம் CH இருக்கு, இந்த பக்கம் கார்பன்ல ஹெச் இல்ல. இப்ப நான் மார்க் பண்ற கார்பன்ல ஹெச் இல்ல, மெத்தில் தான் இருக்கு. அதனால இப்படி கிடைக்கும். இதுக்கு பேரு ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பக்கம் ஆல்டிஹைட் கரெக்டா தான் இருக்கு, இன்னொரு பக்கம் ஹெச் இல்லாம மெத்தில் குரூப் இருக்கு. இதுக்கு பேர் மெத்தில் கிளையாக்சால். மெத்தில் கிளையாக்சால். சோ டொலுவின் ஓசோனாலிசிஸ் பண்ணினா 2 கிளையாக்சாலும் ஒரு மெத்தில் கிளையாக்சாலும் கிடைக்கும். புரிஞ்சுதா பாரு? Yes, sir. ரைட். அடுத்தது இப்படி இருக்கு, ஆர்த்தோசைலின். இத ஓசோனாலிசிஸ் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் சொல்லு? இங்க உடைக்கணும் சார், இங்க பிரேக் பண்ணணும் சார், இங்க பிரேக் பண்ணணும். சரி பண்ணு. அப்படி பண்ணா சார் ஒரு கிளையாக்சால். கரெக்டா? Yes, sir. வெரி குட். ரெண்டாவது கிளையாக்சால். கரெக்டா? எஸ். இது எப்படி இருக்கும்? இந்த இடம் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் சார்? சி டபுள் பாண்டோ, இவங்கிட்ட ஒரு மெத்தில், இவங்கிட்ட ஒரு மெத்தில். கரெக்டா பாருங்க? ஓகேவா? Yes, Yes, sir. sir. ரைட். 3 ப்ராடக்ட் கிடைக்கும். இது இல்லாம இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஏன்னு யாராவது ஜட்ஜ் பண்ண முடியுமா? இன்னொரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஏன்னா சார் இது ஆர்த்தோசைலின், ஆனா அந்த 3 டபுள் பாண்டோ ரெசனன்ஸ் பண்ணும்போது இப்படி இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இங்க பிரேக் ஆயிடும் சார், இங்க பிரேக் ஆயிடும் சார்,
இங்க பிரேக் ஆயிடும் சார். அப்ப இப்ப என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் பாரு சார். இது ஒரு சைலின். சோ சாரி சைலின்றாங்க, கிளையாக்சால் ஒரு கிளையாக்சால் தான் கிடைக்கும், ஒரே ஒரு கிளையாக்சால் தான் கிடைக்கும். இதை எழுதுறேன் பாரு, மெத்தில் மெத்தில் கிளையாக்சால். கரெக்டா பாரு. Yes, sir. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மெத்தில் கிளையாக்சால், 2 தடவை மெத்தில் கிளையாக்சால். ஆக மொத்தம் என்னென்னலாம் ப்ராடக்ட்னு கம்ப்ரஸ் பண்ற பாரு. கிளையாக்சால் ப்ராடக்ட், மெத்தில் கிளையாக்சால் ப்ராடக்ட், டைமெத்தில் கிளையாக்சாலும் ப்ராடக்ட், டைமெத்தில் கிளையாக்சால் இதுவும் ப்ராடக்ட். ஸோ ஓசன் அனாலிசிஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ரெசனன்ஸ் வர வாய்ப்பு இருக்குனாக்கா கவனமா அதையும் யோசிச்சு பதில் எழுதணும். ஓசன் அனாலிசிஸ் புரிஞ்சதா? அடுத்தது போயிடலாமா? Yes, sir. Yes, sir. வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்ததா ஓசன் அனாலிசிஸ் முடிச்சுட்டு அந்த ஹைட்ராக்சிலேஷன் அடுத்தது நடத்துறேன். இந்த ஆக்சிடேஷன் பை KMnO4 முடிச்சிடறேன். ஆக்சிடேஷன் பை KMnO4, ஆக்சிடேஷன் பை ஸ்ட்ராங் அல்கலைன் KMnO4 கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். எதுக்குன்னு சொல்றேன் இப்ப பாரு. டபுள் பாண்ட் இருக்கு, கோல்டு டைல்யூட் KMnO4 நீ ஆட் பண்றேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு பேரு ஹைட்ராக்சிலேஷன். இதை அடுத்ததான் நடத்த போறேன். இங்க ப்ராடக்ட் கிளைகால், இந்த ஆல்காலுக்கு கிளைகால்னு பேரு, கிளைகால். இதுவே இதே ரியாக்ஷன்ல ஹாட் கான்சென்ட்ரேட்டட் அல்கலைன் KMnO4 ஆட் பண்றோம்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்? இந்த பாண்டு பிரேக் ஆகும். இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா CH2 தனியா போயிடுச்சு, CH2 தனியா போயிடுச்சு. ஓகேவா? ரைட். டபுள் பாண்டோ அவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ. இதான் ஓசன் அனாலிசிஸோட ப்ராடக்ட். வெரி குட். இதுல என்னன்னா இவன் இதோட நிறுத்த மாட்டான். இந்த KMnO4 இதோட ரியாக்ஷன் நிறுத்தாது. இது ஃபார்மால்டிஹைட். Formaldehyde will be oxidized to formic acid. So you'll get 2 molecules of formic acid. Formic acid is highly reactive. It is converted into carbon dioxide and water. So these are the products. சார் எனக்கு புரியல, இது ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் தனியா எடுத்துட்டு வந்தேன். எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு. Minimum if double bonded carbon contains one hydrogen, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா போதும். ஆசிட் இஸ் த ப்ராடக்ட். ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா கூட கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ப்ராடக்ட். இஃப் நோ ஹைட்ரஜனே இல்லைன்னா தென் கீட்டோன் இஸ் த ப்ராடக்ட். புரிஞ்சுதான் மட்டும் சொல்லு. ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு சார். பாரு, இப்ப பதில் சொல்லு. இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கா? இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கா? No, sir. இங்க இருக்கு சார். அது மெத்தில் குரூப், எத்தில் குரூப். நான் கேட்கறது இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல. இப்ப நீ ஸ்ட்ராங் KMnO4 போட்டு ஆக்சிடைஸ் பண்ணினா R1 R2 டபுள் பாண்டோ கீட்டோன் தான் ப்ராடக்ட். புரிஞ்சுதா? ஓகேவா? Yes, sir. சப்போஸ் ஒரு H இருக்கு சார், ஒரு R3 இருக்கு சார். இப்ப என்ன சார் இன்னொரு ப்ராடக்ட்னா R3COH. அவ்வளவுதான். கண்ணை மூடிட்டு ஒரு H இருந்தா கூட இந்த பார்ட் ஆசிடா மாத்திரு. கிளியரா? காட் இட்? Yes, sir. சப்போஸ் கவனி, இது R1, இது H, இது H, இது H. இப்ப என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க? பிரேக் பண்றேன். KMnO4 போட்டா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? R1COH. வெரி குட். செகண்ட் ப்ராடக்ட் என்ன? HCOH. வெரி குட். ஃபார்மிக் ஆசிட்னா மட்டும் இதை இப்படியே எழுதக்கூடாது. ஏன்னா among the carboxylic acids highly reactive acid is formic acid. highly reactive. So இது கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆயிடும். பிகாஸ் he is a powerful oxidizing agent. ஸோ அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு 3 ப்ராடக்ட். என்னென்ன சார் அந்த 3 ப்ராடக்ட்னா? கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். இந்த 3 ப்ராடக்ட் தான் இந்த ரியாக்ஷனுக்கு எழுதணும். இஸ் இட் கிளியர்? Yes, sir. Yes. Now I'll go for the hydroxylation reaction.
ரைட். இந்த ரியாக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி சிஸ் அடிஷன் டிரான்ஸ் அடிஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சிஸ் அடிஷன் என்ன? டூ குரூப்ஸ் added on சேம் சைடு. ரெண்டும் பேக் சைடில் ஆட் ஆகுது, இல்லை ரெண்டும் ஃப்ரண்ட் சைடில் ஆட் ஆகுதுன்னா அது சிஸ் அடிஷன். டூ குரூப்ஸ் added on ஆப்போசிட் சைடுனா அது டிரான்ஸ் அடிஷன். இது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? சரி, இப்ப ரெண்டு வார்த்தை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. கார், டேம். இந்த ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. கார், டேம். டேம்னா தமிழ் ஏதோ ஞாபகம் வச்சுக்கோ. சார் அப்படின்னு என்ன சார்? சிஸ் காம்பவுண்ட ஸ்டார்டிங் மெட்டீரியலா எடுத்துக்கிற, ஆன்டி அடிஷன் பண்ற அப்படின்னா ரெசிமிக் மிக்சர் தான் ப்ராடக்ட். இதுதான் கார். சப்போஸ் அதே சிஸ் எடுத்துக்கிற, சின் அடிஷன் பண்றேன்னா என்ன ப்ராடக்ட்னா மீசோ ப்ராடக்ட். எம்னா மீசோ. சார் எனக்கு புரியல சார், வெயிட் பண்ணு. இது புரிஞ்சுதா? கார் புரிஞ்சுதா? சிஸ்னா ஆன்டி அடிஷன், ரெசிமிக். இது புரிஞ்சுதா? Yes, sir. டீனா டிரான்ஸ், அங்க சிஸ் இங்க டிரான்ஸ். ஏனா ஆன்டி அடிஷன். எம்னா மீசோ ப்ராடக்ட். மீசோ ப்ராடக்ட். சோ கார், டேம், இந்த ரெண்டுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா சொல்லுங்க? No, கார் sir. ஓகே. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த சிஸ் அடிஷன் யார் யாரெல்லாம் பண்ணுவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். KMNO4 பேயர் ரியேஜென்ட்னு பேர் இருக்கு. ஆஸ்மியம் டெட்ராக்சைடு, இவங்கெல்லாம் ஒரே சைட்ல தான் OH குரூப்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சிஸ் ஹைட்ராக்சிலேஷன் இவங்கலாம். டிரான்ஸ் அடிஷன் யார் யார் சார் பண்ணுவாங்கன்னா பெர் ஆக்சி ஆசிட், அதாவது CF3COOH. 2 ஓ இருந்தா நார்மல் ஆசிட், 3 ஓ இருந்தா பெராக்சி ஆசிட், ட்ரைஃப்ளூரோ பெராக்சி ஆசிட். இது ஒரு சில இடத்துல MCPBAன்னு எழுதுவாங்க. மெட்டா குளோரோ பெராக்சி பென்சாயிக் ஆசிட்னு பேரு. மெட்டா குளோரோ பெராக்சி பென்சாயிக் ஆசிட்னு பேரு. இது எல்லாமே ஒண்ணுதான், இந்த மூணு ஒண்ணுதான். இது டிரான்ஸ் அடிஷன். ஆப்போசிட்ல தான் OH, இந்த பக்கம் ஒரு OH, அந்த பக்கம் ஒரு OH, ஆப்போசிட்ல தான் OH ஆட் பண்ணும். இன்னொருத்தர் இருக்கான் இதே வேலை செய்யறவன். யார் சார் அவன்னா? சில்வர் ஆக்சைடு, மாயிஸ்ட் சில்வர் ஆக்சைடு. இவனும் அடிஷன் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு OH, அந்த பக்கம் ஒரு OHன்னு மாத்தி மாத்தி ஆட் பண்ணுவான். சரி, இப்ப எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். பண்றேன் பாரு. HCOH, இது சிஸ்டா டிரான்ஸா சொல்லு? Yes, sir. சிஸ். இப்ப நான் எழுதுறது Right. டிரான்ஸ். வெரி குட், சூப்பர். கவனிப்ப நல்லா. இந்த ரெண்டு ரியேஜென்ட்ல ஏதோ ஒரு ரியேஜென்ட் எக்ஸாம்ல போடுறாங்க, KMNO4 போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோயேன். ரைட்டா? என்ன பண்ணணும் சார் அப்படின்னாக்கா, KMNO4ங்கிறது சாரி சின் அடிஷன். சின் அடிஷன் என்ன ப்ராடக்ட்னு எழுதுறேன் பாரு, நல்லா கவனி. COH COH, ஏற்கனவே ஒரு H இருக்கு, ஏற்கனவே ஒரு H இருக்கு. இவனால புதுசா ஒரு OH வந்துருச்சு, 2 கார்பன்லயும் OH கொடுத்துட்டான். இது என்ன ப்ராடக்ட் பா? மீசோ. புரிஞ்சதா பாருங்க? மீசோ. ஏன்னா கவனி, சிஸ்ல ஆன்டி அடிஷன் நடந்திருந்தா ரெசிமிக் ப்ராடக்ட் எழுதியிருப்பேன். ஆனா என்ன அடிஷன் நடந்துச்சு? என்ன அடிஷன் நடந்துச்சு? சின் அடிஷன் நடந்துச்சு. அதனால நான் ரெசிமிக் எழுதல, என்ன ப்ராடக்ட் எழுதிட்டேன்? மீசோ ப்ராடக்ட் எழுதிட்டேன். புரிஞ்சுதான்னு சொல்லு. புரிஞ்சுதான்னு Right, சொல்லு. sir. நீ காரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கோ, இன்னொரு ஆப்போசிட்ட புரிஞ்சுக்கோ. சார் சிஸ்ல ஆன்டி அடிஷன் நடந்திருந்தா நீங்க ரெசிமிக் மிக்சர்னா 2 ப்ராடக்ட் எழுதிருக்கணும் சார். ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேட்டரி, ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட்டரி. ஆனா இங்க சிஸ்ல சின் அடிஷன் தான் நடந்திருக்கு. சின் அடிஷன் நடந்தா மீசோ ப்ராடக்ட். மீசோ ப்ராடக்ட்னு எனக்கு எப்படி சார் எழுத தெரியும்? மீசோ இதுனா இங்க ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும், இந்த மாலிகுலோட மிரர் இமேஜ் மாதிரியே இந்த மாலிகுல் இருக்கணும், சொல்லி கொடுத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? இஸ் இட் கிளியர் நவ்? ஹரிஜாத்தா புரிஞ்சுதா? Yes, sir. மாஸ்லேன் Yes, sir.
பாருங்க அததான் விஷயம். ஓகே ரைட், அடுத்து ரைட் சைட் வா. இது ஒரு டிரான்ஸ் ஐசோமர். இது ஒரு டிரான்ஸ் ஐசோமர். நல்ல கவனி. நான் அதே KMnO4 எழுதுறேன். டிரான்ஸ்ல ஆன்டி அடிஷன் நடந்தா நான் மீசோ ப்ராடக்ட் எழுதிருப்பேன். ஆனா என்ன அடிஷன் நடக்குது? சின் அடிஷன் நடக்குது. அப்ப நான் என்ன ப்ராடக்ட் எழுதணும் சொல்லுங்க? ரெசிமிக் மிக்சர். சார் எப்படி சார் ரெசிமிக் மிக்சர் ப்ராடக்ட் எழுதுறது? ரொம்ப சிம்பிள். கவனி, COOH இருக்கா 2 கார்பன்லயும்? 2 பேர்ட்டையும் ஆளுக்கு ஒரு ஹெச் இருக்கா? ஆப்போசிட் எழுது, அவ்வளவுதான். இது ஒரு காம்பவுண்ட். இதோட மிரர் இமேஜ் எழுதி எல் ஐசோமர். இது டி ஐசோமர்னா இதோட மிரர் இமேஜ் எழுதி எல் ஐசோமர். OH இங்க, H இங்க, H இங்க, OH இங்க. இதுதான் ரெசிமிக் மிக்சர். புரிஞ்சுதா சொல்லுங்க? ஓகேவாமா? Yes, sir. எக்ஸாம்ல இத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்க தான் கவனமா ஆன்சர் பண்ணணும். சோ என்ன ரியேஜன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து ப்ராடக்ட மாத்திக்கணும். என்ன ரியேஜன் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து ப்ராடக்ட மாத்திக்கணும். சார் இப்ப ரெண்டுலயுமே சிஸ் அடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்க. இப்ப டிரான்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருங்க. நம்ம அடுத்தது போலாம் சார். ஓகேவா? எழுதுறேன். அதே ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கோ, தப்பே இல்லை. ரைட்டா? ஓகே. இப்ப சார் இவனை எழுதலாமா? எழுதலாம். எழுதுனீனா இங்க வந்து ரெசிமி மிக்சர். அப்ப இந்த ப்ராடக்ட் இங்க எழுதுவேன். இங்க வந்து மீசோ ப்ராடக்ட் இதை இங்க எழுதுவேன். கரெக்டா? நான் அதனால இதை எழுதல, வேற ஒண்ணு போறேன். புரோமின் ஆட் பண்றேன். புரோமின் ஆட் பண்றேன். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் புரோமின் ஆட் ஆச்சுன்னா சைக்கிளிக் அயான் ஃபார்ம் ஆகும். அதனால ஆன்டி அடிஷன் தான் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? Yes, sir. அதனால நீ இப்ப சொல்லி தரதெல்லாம் வெறும் OH குரூப் ஆட் ஆகுதுதான் நினைக்கூடாது. ஜென்ரலாவே அடிஷனுக்கு இதான் பாசிபிலிட்டி. சார் நீங்க இப்ப பாருங்க சார், சிஸ் ஐசோமர் எடுத்திருக்கீங்க, ஆன்டி அடிஷன் நடக்குது. என்ன ப்ராடக்ட் சொல்லு? சிஸ் ஐசோமர்ல ஆன்டி அடிஷன் நடந்தா என்ன ப்ராடக்ட் சொல்லு? Decimation. வெரி குட், ரெசிமிக் மிக்சர். சிஸ் ஐசோமர்ல ஆன்டி அடிஷன் நடந்தா ரெசிமிக் மிக்சர். ரெசிமிக் மிக்சர் என்ன பண்ணணும் சார்? இங்க ஹெச் போட்டா இங்க ஹெச் போடுங்க சார். இங்க பிஆர் ஆட் ஆச்சுன்னா இங்க பிஆர் போடுங்க சார். இது ஒரு ஐசோமர். இதோட மிரர் இமேஜ் எடுங்க சார். அதான் சார் இன்னொரு ஆன்சர். COH, COH, இங்க H, இங்க BR, இங்க BR, இங்க H. ரெசிமிக் மிக்சர் சார் ப்ராடக்ட். அவ்வளவுதான், சூப்பர். அடுத்து போலாமா? Yes, sir. அப்படியே ரைட் சைடுல என்ன பண்ண போறோம்? டிரான்ஸ் ஐசோமர் எடுக்கிறேன். இந்த பக்கம் COH, இந்த பக்கம் COH, டிரான்ஸ். இங்க H, இங்க H. இப்போ இதுல BR2 ஆட் பண்றேன். டிரான்ஸ்ல ஆன்டி நடந்தா மீசோ ப்ராடக்ட். டிரான்ஸ்ல ஆன்டி நடந்தா மீசோ ப்ராடக்ட். மீசோல என்ன பண்ணுவேன் சார்? இங்க COH போடுறீங்களா? அப்படியே இங்க COH போடுங்க. இங்க H போடுறீங்களா? அப்படியே இங்க H போடுங்க. இங்க பிஆர் போடுறீங்களா? இங்க பிஆர் போடுங்க. பாருங்க சார், நடுவில் ஒரு சிமெட்ரி இருக்கு அப்படின்னா இது ஒரு மீசோ ப்ராடக்ட் சார். அவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த கான்செப்டை மறந்துடாத. அடுத்தது போலாமா? சார் வேற ஏதாவது ரீஏஜென்ட்ஸ் கொடுப்பாங்களா சார் இது தவிர? இதை தவிர பெருசா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த மூணையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். மெயினா இதுதான் ஏதாவது கொடுப்பாங்க. இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் மெயினா பெராக்சி ஆசிட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது ஒரு டிரான்ஸ் அடிஷன் ரீஏஜென்ட்ங்கிறது உனக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே. ஓகே. ஸோ அவ்வளவுதான்ப்பா. அல்க் ஐன்ஸ் இதோட போதும். ரைட்டா? நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணணும். ஏன்னா நான் ஹைட்ரோகார்பன் முடிச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டியது நிறைய யூனிட் இருக்கு. அதனால அல்க் ஈன்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? சாரி, அல்க் ஐன்ஸை ஸ்டார்ட் பண்றோம். ஈன்ஸ் முடிச்சிட்டோம். ஜென்ரலா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நேற்று ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் காமனா பேசிட்டேன். அதனால ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் பேச போறது இல்ல. நான் டைரக்டா ப்ரிப்பரேஷன்ல தான் குதிக்க போறேன். So directly I'm going for the preparation of alkyne. சரி, எந்தெந்த காம்பவுண்ட் எல்லாம் ஆல்கைனா மாத்தலன்னா நிறைய இருக்கு. அதுல மெயினா நம்ம சிலபஸ்ல இன்வால்வ் இருக்கிறத மட்டும் பார்ப்போம். விசினால் டைஹேலைட எப்படி அல்கைனா மாத்துறது? ஜெம் டைஹேலைட எப்படி அல்கைனா மாத்துறது? டெட்ராஹேலைட்ஸ எப்படி அல்கைனா மாத்துறது? கார்பைட்ஸ் எப்படி அல்கைனா மாத்துறது? அயோடோஃபார்ம்
அதுல இருந்து எப்படி ஈத்தைன் கொண்டு வர்றது. ஓகே, இதெல்லாம் தான் மெயின். ஓகே, ஸோ இது எல்லாத்துல இருந்தும் நம்ம ஆல்கைனை ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படி பண்றோம், என்ன பண்றோம் பாரு. விசினால் டைஹாலைட் என்ன சார்? விசினால் டைஹாலைட்னா பக்கத்து பக்கத்து கார்பன்ல ஹாலஜன் சார். பாரு, ரெண்டு பக்கத்து பக்கத்து கார்பன்ல குளோரின். அப்ப இங்க H2 இருக்கட்டும், இங்க H2 இருக்கட்டும். நல்லா கவனிப்பா. நான் என்ன பண்ணணும், அந்த குளோரினையும் எடுக்கணும், இந்த குளோரினையும் எடுக்கணும். சப்போஸ் நான் ஜிங்க் போட்டேன்னு வச்சுக்கோ, ஜிங்க் ஒரே நேரத்துல எடுத்துரும். ஐ வில் கெட் திஸ் ப்ராடக்ட், தட்ஸ் இட். ஐ வில் கெட் அன் ஈத்தீன், தட்ஸ் இட். அப்ப நான் ஜிங்கை யூஸ் பண்ண முடியாது. வேற யாரை சார் யூஸ் பண்றதுன்னா ஆல்கஹாலிக் KOH. என்ன ஏஜென்ட் இது? என்ன ஏஜென்ட் இது? எலிமினேட்டிங் E2 எலிமினேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடக்கும். ஒரு கார்பன்ல இருந்து குளோரின் எடுத்தா பக்கத்து கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் எடுக்கும். பக்கத்து கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் எடுக்கும். ரெண்டாவது ஸ்டெப்ல மறுபடியும் இவனை யூஸ் பண்ணலாம். ஆனா இவனை விட பெட்டர், இன்னும் ஸ்ட்ராங்கான பேஸ் தேவைப்படும். அதனால சோடாமைடு ரெண்டாவது ஸ்டெப்ல. இந்த ஈக்குவேஷன் நான் மேல எழுதி காமிக்கிறேன் பாரு. CH2Cl CH2Cl. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்கஹாலிக் KOH போட்டோன்னே CH2, இந்த Cl போயிடுச்சு. இங்க இருந்து ஒரு ஹெச்சோட, அப்ப டபுள் பாண்ட் CHCl. இதான் ப்ராடக்ட். புரிஞ்சுதா பாரு, புரிஞ்சுதா பாரு. இங்க இருந்து ஒரு ஹெச்சும் இந்த Cl-ம் போயிடுச்சு. ஓகேவா? ரைட். ரெண்டாவது ஸ்டெப், இதுல NaNH2 போடுற, மறுபடியும் ஒரு HCl போகும். இங்க இருந்து Cl, இங்க இருந்து ஒரு ஹெச்சும் போகும். அப்ப ப்ராடக்ட் CH triple bond CH, alkyne is produced, ethine is produced. So ஒரு ஜெம் டைஹாலைடு, சாரி விசினால் டைஹாலைட்ல, விசினால் டைஹாலைட்னா பக்கத்து பக்கத்து கார்பன்ல ஹாலஜன் இருக்கு. எப்படி அல்கைனை கொண்டு வரணும்னா பை யூசிங் தீஸ் டூ ஹைட்ரோஹாலஜனேட்டிங் ஏஜென்ட்ஸ். இதே வேலையை தான் செய்ய போறோம் ஒரு ஜெம் டைஹாலைட்ல. ஜெம் டைஹாலைட் என்ன சார்? ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலஜன் சார், ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலஜன். இப்ப இதுல அதே அல்காலிக் KOH போட்டா என்ன கிடைக்கும் பாத்துக்கோ. இங்க இருந்து ஒரு Cl, இங்க இருந்து ஒரு H எடுத்தா இதே தான் கிடைக்கும். ஆமா தானே பாரு, ஆமா தானே பாரு. சோ அப்ப ஜெம் டைஹாலைடா இருந்தாலும் சரி, விசினல் டைஹாலைடா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்கஹாலிக் KOH. ரெண்டாவது ஸ்டெப் அதே யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் த சேம் ஆல்கஹாலிக் KOH, பட் சோடமைட் will do it faster. Sodamide will do it faster because sodamide is a very strong base. நெக்ஸ்ட் டெட்ராஹாலைட்ஸ். டெட்ராஹாலைட்ஸ் என்ன? 4 ஹாலஜன் இருக்கு சார், 4 ஹாலஜன் இருக்கு. எக்ஸாம்பிள் CHCl2 சிங்கிள் பாண்ட் CHCl2. இப்பதான் நம்ம தலைவன் ஜிங்க் தேவைப்படுவான். ஜிங்க் பவுடரை குட்டி அப்படியே ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோ, ZnCl2 ZnCl2ன்னு ரெண்டு ZnCl2 வெளியில போயிட்டு you'll get alkyne, you'll get alkyne. ஓகேவா? அடுத்தது போலாமா? சார். ரைட். அடுத்தது கார்பைட்ஸ். அது என்ன சார்? அது கார்பைட்ஸ். இங்க எடுத்துக்கிற கார்பைடே வேற. எக்ஸாம்பிள் லெட் மீ டெல் யூ. Mg2C3, சாரி Mg3C2 நினைக்கிறேன். இல்ல இதான் மெக்னீசியம் கார்பைடு. இதுக்கு பேரு மெக்னீசியம் கார்பைடு. நான் இங்க ஈக்குவேஷன் எழுதுறேன். Mg2C3. ரைட். இதுல வாட்டர் ஊத்துறாங்க. மெக்னீசியோட சார்ஜ் என்னப்பா? 2+. ரைட். பாருங்க எல்லாரும் சார், 2+2 சார் மெக்னீசியத்தோட சார்ஜ். 3x சார் கார்பனோட சார்ஜ் ஈக்குவல் டு 0. நான் கார்பனோட சார்ஜை கண்டுபிடிக்க போறேன். அப்ப 3x ஈக்குவல் டு -4 சார். x ஈக்குவல் டு -4/3. x ஈக்குவல் டு -4/3. இப்படி எழுதலாமா? அப்ப இந்த இடத்துல கார்பனோட சார்ஜ் -4/3. புரியுதாப்பா? சரி, நான் இதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல போறேன். ஒரு கார்பனோட சார்ஜ் தான் -4/3. 3 கார்பனோட சார்ஜ் எவ்வளவு சொல்லுங்க? -4. சொல்லாம சொல்லக்கூடாதா பாரு, சொல்லாம சொல்லக்கூடாதா பாரு. சோ கவனிப்பா, இது சார் மெக்னீசியம்னால எப்பயும் +2 தான் சார். 2 மெக்னீசியம் இருக்கு அப்படின்னா +4. அப்ப C3யோட சார்ஜ் -4. C3யோட சார்ஜ் -4. இதான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்ப ப்ராடக்ட் என்ன? C3க்கு -4. அப்ப 4 பிளஸ் தேவை சார். அதான் இதுக்கு 4 பிளஸ் தேவை, 4 ஹைட்ரஜன் தேவை, பிளஸ் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ப்ராடக்ட். ஈக்குவேஷன் புரிஞ்சுதாமா மாஸ்லன்? Yes, sir. ஓகே.
ஜனனி கிளியர் எடுத்து போலாமா? Yes, sir. ஓகே. ஸோ C3H4 அப்படின்னு என்ன? ப்ரோபைன், அவ்வளவுதான். ப்ரோபைனை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சு. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது இதுக்கு பேரு அயோடோஃபார்ம். அயோடோஃபார்ம்ல சில்வர் மெட்டல் போட்டு நல்லா ஹீட் பண்ணணும், அவ்வளவுதான்ப்பா. என்ன நடக்கும் பாரு. இன்னொரு அயோடோஃபார்ம் என்ன நடக்கும்னா 6 சில்வர், இந்த பக்கம் 3 AgI, இந்த பக்கம் 3 AgI வெளியில போயிட்டு you will get CH triple bond CH. You will get CH triple bond CH. So these are the general methods, common methods to prepare alkyne. Alkyne. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போட்டுமா? சார் Yes, sir. வேற ஏதாவது கார்பைடு எடுத்து போட்டா மாறுமா சார்? கண்டிப்பா மாறும். இந்த அயானை எடுத்தினா மட்டும்தான் உனக்கு அல்கைன் கிடைக்கும். இல்ல இப்படி இருக்கலாம், C2 2- இருக்கலாம். இதை எடுத்தினா ப்ராடக்ட் C2H2 ஈத்தைன். ஓகே. ஸோ நீ கார்பைடோட சார்ஜை பொறுத்து தான் உனக்கு என்ன ப்ராடக்ட்ன்றது முக்கியம். ரைட்டா? C⁴ இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதணும், அல்கேனுக்கு எழுதணும். இது அப்படி இல்லை. சரி, அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு அப்படியே அடுத்தது போயிடலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன சார் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான திங்? இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் இருக்கான் பாத்தியா, இவனுக்கு மட்டும் கார்லிக் ஓடர், வேற யாருக்கும் எந்த விதமான அதர்ஸ் ஓடர்லெஸ். மற்ற எல்லாமே ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ், எப்படி வேணா வச்சுக்கோ. ரைட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னா solubility, density, melting point, பாயிலிங் பாயிண்ட், அசிடிக் ஸ்ட்ரென்த், இது எல்லாம் ஒரே ஆர்டர் தான். அல்க் ஐனுக்கு தான் ரொம்ப அதிகம், அல்க் ஈனை விட, அல்க் ஏனை விட. நல்லா புரிஞ்சுக்கும். So these are double single bonded carbons, these are double bonded carbons, these are triple bonded carbons. So அல்க் ஐனுக்கு தான் இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அதிகம். சாலிபிலிட்டி அதிகம், டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், அசிடிக் நேச்சர், கம்பேரபிள் மாலிகுலர் வெயிட் இருந்தா போதும். அல்க் ஐனுக்கு தான் அதிகம், ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா ரியாக்டிவிட்டி மட்டும் வேற மாதிரி. ரியாக்டிவிட்டி மட்டும் அல்க் ஏனை பார்க்கும்போது அல்க் ஈன் மோர் ரியாக்டிவ் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அல்க் ஈனை பார்க்கும்போது அல்க் ஐன் லெஸ் ரியாக்டிவ். ஸோ அமங் த ஹைட்ரோகார்பன்ஸ் அல்கீன்ஸ் தான் மோர் ரியாக்டிவ். அல்கீன்ஸ் தான் மோர் ரியாக்டிவ். புரிஞ்சுதா? Yes, sir. எஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டி, அசிடிக் நேச்சர் ஆஃப் டெர்மினல் ஹைட்ரோஜன். டெர்மினல் ஹைட்ரோஜன் என்ன சார்? ஒரு லாங் செயின் இருக்கு. This hydrogen is called as terminal hydrogen. ஓகேவா? ஈத்தைன். This has two terminal hydrogens. This has two terminal hydrogens. இந்த டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்கு பாத்தியா, இது ரொம்ப அசிடிக்ன்றாங்க. ஏன்? இது அட்டாச் இருக்கிற கார்பன்னா கார்பனு sp கார்பன். sp கார்பன் இஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் கார்பன். அப்ப அது ஹைட்ரஜன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை வாங்கிட்டு இட் வில் ஈஸிலி மேக் H+ to go away. H+ to go away. That is why alkynes are acidic in nature. புரிஞ்சுதா? ஓகேவா? Yes, sir. ரைட். How do you know it is an acid? அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் தரம் பாரு. An acid when treated with electropositive metal என்ன பண்ணணும் சொல்லுங்க? An acid when treated with a electropositive metal என்ன செய்யணும்? Must release hydrogen gas. Must release hydrogen gas. That is an acid. அதே மாதிரி இந்த மாலிகுல் செய்யுது. ஓகேவா? RC triple bond CH plus sodium metal போட்டினா RC triple bond CNA plus half H2 gas is released. That means these are acidic in nature. Acidic in nature. புரிஞ்சுதா? Whereas the same thing when treated with the sodium, no reaction. Why there is no reaction? There is no acidic hydrogen. புரிஞ்சுதா? எஸ் சார். ரைட். இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்கப்பா மெட்டீரியல்ஸ்ல. RC triple bond CH. Not only sodium. When treated with silver nitrate and basic solution, Talens reagent பேர் இருக்கு இல்லையா? So RC triple bond CAG plus ammonium nitrate plus water. இதெல்லாம் முக்கியம் இல்ல.
இதான் முக்கியமான ப்ராடக்ட். இது ஒரு ஒயிட் precipitate. இது ஒரு ஒயிட் precipitate. அப்ப உங்ககிட்ட டெர்மினல் ஹைட்ரஜன் இல்லையா இருக்கா இல்லையான்னு இதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி RC triple bond CH when treated with cuprous chloride with ammonium hydroxide. RC triple bond Cu plus ammonium chloride plus water, இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதான் இது ஒரு ரெட் precipitate. இது ஒரு ரெட் precipitate, அதான் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் டெஸ்ட் ஃபார் டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ். தீஸ் ஆர் ஆல் டெஸ்ட் ஃபார் டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ். புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? சார் சொல்லுப்பா. அல்கின் வந்து ஏன் சார் அல்கைனோட மோர் ரியாக்ட், அதுக்கு ரீசன் மட்டும் சொல்லுங்க. ரீசன் எலக்ட்ரானிக் கிளவுடு சிக்மா பாண்டுக்கு மேல ஒரு சிம்மெட்ரிக்கல் கிளவுடு, கீழே ஒரு சிம்மெட்ரிக்கல் கிளவுடு. இதுக்கு பெர்பெண்டிகுலரா இங்க முன்னாடி ஒரு சிம்மெட்ரிக்கல் கிளவுடு, பின்னாடி ஒரு சிம்மெட்ரிக்கல் கிளவுடு இருக்கிறது தான் காரணம். அதாவது ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட் இருக்கிறது தான் காரணம். இவங்க எலக்ட்ரானை இவங்களே ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்ததா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பிசிக்கல் முடிச்சிட்டோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவே மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்க போறோம், போயிட்டே இருக்க போறோம். அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வேணும், அப்படியே ஆரம்பிச்சு எழுதுவோம். சோடியம் வித் லிக்விட் அமோனியா ஏதோ ஒன்று போடுறாங்க, ரைட்டா? டெர்மினல் ஆல்கைன் இருந்தா, டெர்மினல் ஹைட்ரஜன் இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். கரெக்டா? எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங் மெட்டீரியல் RC ட்ரிபிள் பாண்ட் CH வச்சுக்கோ. என்ன ப்ராடக்ட்? RC ட்ரிபிள் பாண்ட் CH பிளஸ் பதில் Na ஹாஃப் ஹைட்ரஜன் கேஸ். சூப்பர். ரெண்டாவது ரியாக்ஷன் லின்லார் ரியாக்ஷன்ல லின்லார் ரிடக்ஷன். மூணாவது பிர்ச் ரிடக்ஷன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ்ல நேத்து நடத்தணும் பாரு. பல்லேடியம் வித் கால்சியம் கார்பனேட், இது சோடியம் வித் லிக்விட் அமோனியா போட்டினா என்ன கிடைக்கும் சார்? நீங்க ஒரு அல்கைன்ல ஸ்டார்ட் பண்றீங்க, லின்லார் ரியாக்ஷன் யூஸ் பண்ணும்போது சிஸ் அல்கீன் கிடைக்கும். அதே பிர்ச் ரிடக்ஷன் யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ் அல்கீன் கிடைக்கும். சார் இதே பாருங்க சார், இதே தான் இங்க இருக்கீங்க, ஆனா இங்க நீங்க வேற ப்ராடக்ட் இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா இது டெர்மினல் அல்கைன், இது நான் டெர்மினல் அல்கைன். புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ் எஸ், Okay. வெரி குட், வெரி குட். ஸோ ஒரு அல்கைனை ஸ்டார்டிங் மெட்டில் எடுத்துக்கும் போது, ஓகே. அடுத்தது புரோமின் ஆட் பண்றேன். புரோமின் ஆட் பண்றேன், நல்லா கவனி. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, RC ட்ரிபிள் பாண்ட் CHன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சார் இங்க ஒரு புரோமின் ஆட் ஆச்சுன்னா ஆன்டி அடிஷன், இங்க ஒரு புரோமின் ஆட் ஆகும் சார். மறுபடியும் நீ புரோமினே ஆட் பண்றேன்னு வச்சுக்கோ. செகண்ட் ஸ்டெப்ல பாரு என்ன ஆகும், இங்க ஒரு புரோமின் இங்க ஒரு புரோமினா, இப்ப ட்ரிபிள் பாண்ட் சார், இது டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆயிட்டு இங்க ஒரு புரோமின் இங்க ஒரு புரோமின் ஆட் ஆகும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், இன்னும் பெருசா யோசிக்கிறதுக்குலாம் அதுல எதுவும் இல்லை. அடுத்தது HX ஆட் பண்ணா சார் RC டபுள் பாண்ட் C, நெகட்டிவ் பார்ட் goes to the carbon containing less number of hydrogen atoms. இதான் சார் ப்ராடக்ட். மறுபடியும் HX இருந்தா RC CH3 ஆயிடும், XX மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட், வேற ஒண்ணுமே இல்லை. மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். புரிஞ்சுதா? Yes, sir. இதே HBr போட்டு பெராக்சைடு போட்டா என்ன ப்ராடக்ட்? அப்படியே ஆப்போசிட், ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். இங்க Br ஆட் ஆகும் சார், மறுபடியும் HBr போட்டீங்கன்னா நல்ல கவனி. இந்த இடம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டான்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க Br ஆட் ஆகணும். ஆட் ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. சூப்பர். ஓகே, இப்ப மறுபடியும் HBr போடுறாங்க, மறுபடியும் பெராக்சைடு போடுறாங்க. Br டாட் வரும். இந்த Br டாட் இங்க தான் ஆட் ஆகும். ஏன்னா இங்க Br டாட் ஆட் ஆனதான் பிரைமரி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அதனால ரெண்டாவது Br எங்க போகுது? இந்த கார்பனுக்கு போகுது. இப்படி ஆயிடும். புரிஞ்சுதா பாருங்க, இந்த ப்ராடக்ட் புரியுதா பாரு.
ஏன் சார் அந்த மாதிரி புரியல? ரைட். என்னன்னா நெகட்டிவ் பார்ட் அதிகமா ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனுக்கு போகணும். கரெக்டா? கரெக்டா? இங்க இந்த கார்பனுக்கு தான் அதிகமா ஹைட்ரஜன் இருக்கிறது அர்த்தம். இது புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா இதை வேற மாதிரி சொல்றேன். ஹெச் டாட் பிஆர் டாட், ஏன்னா இங்க ரேடிக்கல் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த ஹெச் டாட்டை இந்த பெராக்சைடு எடுத்துரும். பிஆர் டாட் தான் முக்கியமான ஆள். இந்த பிஆர் டாட் இதே கார்பன் அட்டாக் பண்றான்னு வச்சுக்கோயேன். இங்க ரேடிக்கல் வரும். இது ஒரு செகண்டரி ரேடிக்கல், ஓரளவுக்கு ஸ்டேபிள். ரைட்டா? அப்படின்னா ஸ்டேபிளான ரேடிக்கல் மூலியமா நடக்குதுன்னா இது மார்க்கோனிகா ப்ராடக்டா தானே போகணும். அப்படி நடக்காது. அதனாலதான் அப்படியே ஆப்போசிட் ஆட் ஆகுது. ஓகேவா? ஓகே. ரைட். அடுத்தது இதுல நிறைய நியூக்ளியோபிலிக் அடிஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது தேவையில்லை. நான் டைரக்டா தேவைன்னு மட்டும் சொல்றேன். ஒரு அல்கைனை எடுத்துக்கிறேன். இந்த அல்கைனை ஆக்சிடேஷன் பண்றேன். யாரை யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் பண்றோம்? கோல்டு டைல்யூட் KMnO4 யூஸ் பண்ண என்ன ப்ராடக்ட்? ஹாட் கான்சென்ட்ரேட்டட் KMnO4 யூஸ் பண்ண என்ன ப்ராடக்ட்? செலீனியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ண என்ன ப்ராடக்ட்? மூணையுமே தெரிஞ்சுக்கோ, நல்லா கவனி. சாரிப்பா. கோல்டு டைல்யூட் KMnO4 யூஸ் பண்ணாக்கா பாரு, ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ற. இவங்கிட்டையும் டபுள் பாண்டோ. இதே வேலையை தான் செலீனியம் டை ஆக்சைடும் செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் செய்யும். கோல்டு டைல்யூட் KMnO4 ஊத்தினா ஹாட் கான்சென்ட்ரேட்டட் ஊத்தும் போது இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார்? இதையும் பிரேக் பண்ணிட்டு இவங்கிட்ட ஒரு ஆசிட், அவங்கிட்ட ஒரு ஆசிட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஆசிட் ஹைலி ரியாக்டிவ். உடனடியா கார்பன் டை ஆக்சைடா வாட்டராவும் மாறிடும். புரிஞ்சுதா? பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லப்பா. ரொம்ப சிம்பிள்பா. ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பனை கீட்டோன் கார்பனா மாத்திரு. ஹாட் கான்சென்ட்ரேட்டடா இருந்தா நடுவுல பாண்ட பிரேக் பண்ணி ஃபர்தர் அடுத்த ஸ்டெப் ஆசிடா மாத்திரு. புரிஞ்சுதா? சார் ஆனா அல்கீன்ல வந்து அதே கோல்டு டைல்யூட் வந்து OH ஆட் பண்ணும் தானே சார்? ஆமா, கோல்டு டைல்யூட் இருந்தா OH ஆட் பண்ணும். இங்க அது மாதிரி பண்ணாது. ஓகே. ஓகே ரைட். அடுத்தது கம்பஷன்னா ஹீட் ரியாக்ஷன். ஃபார்முலா CnH2n-2 when heated with oxygen gets converted into carbon dioxide and water. பேலன்ஸ் பண்ணணும். n கார்பனுக்கு லெஃப்ட் சைட்ல, அப்ப n போடணும். 2n-2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்ப இங்க n-1 போட்டீங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணா 2n-2 வந்துடும். ஆக்சிஜன் வாங்கி x, 2x லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல 2 × n-1. அப்ப 2n-2 எழுதலாம். அப்ப x is equal to n-1. x is equal to n-1. மேட்ச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம். நான் எதாவது தப்பா எழுதுறேன்? ஆமா, தப்பா தான் எழுதுறேன். இங்க x, இங்க 2x இருக்கு. ரைட் சைட்ல பாரு, 2n பிளஸ் ஆக்சிஜன் வந்து n-1. அப்படின்னா 3n-1. அப்ப x ஓட வேல்யூ 3n-1/2. சாரிப்பா, அவசரப்பட்டேன். 3n-1/2. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஓகே. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மற்ற ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப காமனா எழுதும் பாரு. ஐசோமரைசேஷன், ஒருத்தன் இன்னொரு ஐசோமரா மாறுறது, அது நடக்கும். பாலிமரைசேஷன், இதெல்லாம் நடக்கும். இதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துட்டு நான் போறேன். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதனால தான் ஐசோமரைசேஷன் தனியா சொல்றேன். என்ன சார் இது? பாரு, 1-பியூட்டைன் ஆல்கஹாலிக் KOH போட்டேன்னு வச்சுக்கோயேன், 2-பியூட்டைனா மாறிடும். இது இதோட நேச்சர். இந்த 2-பியூட்டைனை NaNH2 கூட ட்ரீட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், 1-பியூட்டைன் உனக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இது ஒரு காம்பவுண்ட் அதோட ஐசோமரா மாறுது. ஸ்பெசிபிக்கா 1-பியூட்டைனை ஆல்காலிக் KOH 2-பியூட்டைனை மாற்றும். ஆல்காலிக் KOH ட்ரிபிள் பாண்ட கார்பன் செயினுக்கு உள்ள தள்ளும். 1-பியூட்டைன் டெர்மினல் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. 1-பியூட்டைன்ல ஆல்காலிக் KOH போட்டினா அந்த ட்ரிபிள் பாண்ட் உள்ள போகுது பாரு, செகண்ட் கார்பனுக்கு போகுது. ஓகேவா? அதுவே பாரு, சோடாமைடு என்ன பண்ணுது? ட்ரிபிள் பாண்ட 2-பியூட்டைன்ல இருந்து 1-பியூட்டைன் டெர்மினல் கார்பனுக்கு தள்ளுது.
இது ஒரு ஸ்பெஷலான திங். அடுத்ததா பாலிமரைசேஷன். இதோட பாலிமரைசேஷன் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்ன சார் கவனி. சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் இது ஒரு மாலிக்யூல். சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் இது இன்னொரு மாலிக்யூல். இத காப்பர் சால்ட் வித் அமோனியம் குளோரைட். காப்பர் சால்ட் வித் அமோனியம் குளோரைட். ஏற்கனவே இயர் கொஸ்டின்ல இதை பத்தி கேட்டிருக்காங்க கவனி. என்ன சார் நடக்கும்னா, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்து இங்க போடு, ட்ரிபிள் பாண்ட் ஒரு பாண்டை இங்க மாத்து. அப்ப இது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் CH ஆயிடும். இதோட நிக்குமானா இல்ல, அதான் இல்ல. மறுபடியும் இது கண்டினியூ ஆயிட்டே போகும். அதனாலதான் இதுக்கு பாலிமரைசேஷன் பேர். இப்ப என்ன சார் பண்ணணும்? ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து ஒரு பாண்ட் இங்க தூக்கி போடு, இந்த ஹைட்ரஜன் தூக்கி இங்க போடு. அப்ப CH2 டபுள் பாண்ட் CH C வர ட்ரிபிள் பாண்ட் இல்ல, இங்க இருந்து வருதுப்பா, சாரிப்பா. C ட்ரிபிள் பாண்ட் C CH டபுள் பாண்ட் CH2. அதாவது இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. ரைட்டா? நடுவுல C ட்ரிபிள் பாண்ட் C இருக்கும், இவனும் ஒரே மாதிரி இருப்பான். இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு சில நேரத்துல சைக்கிளிக் பாலிமரைசேஷனும் பாசிபிள். ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் நடத்த போறேன், நிறைய பாசிபிள். என்ன சார் அது? யார் இவன்? ஈத்தைன். ரெட் ஹாட் அயன் டியூப் வழியா அவன் அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, பென்சைன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பென்சைன். அதாவது CH ட்ரிபிள் பாண்ட் CH CH ட்ரிபிள் பாண்ட் CH CH ட்ரிபிள் பாண்ட் CH. இதுல ஒரு பாண்ட் இங்க வந்துருது, ஒரு பாண்ட் இங்க போயிடுது, ஒரு பாண்ட் இங்க போயிடுது. இப்ப புரியுதா பென்சின் எப்படி வருதுன்னு? இப்ப புரிஞ்சுதா? சார் ரைட். சப்போஸ் கவனிப்பா, இந்த ஹெச்சுக்கு பதில் நான் மெத்தில் குரூப் எடுக்கிறேன். இதுக்கு பேரு ப்ரோபைன். இதை நான் இதே மாதிரி ரெட் ஹாட் அயன் டியூப் வழி அனுப்புறேன்னு வச்சுக்கோ, என்ன கிடைக்கும் எனக்கு சார்? டொலுவின் இல்ல, மெசிட்டிலீன். மெசிட்டிலீன். ஓகேவா? ஏன்னா இது மாதிரி 3 மாலிகுல் இருக்குல்ல, அப்ப 3 மெத்தில் குரூப் எக்ஸ்ட்ராவா இருக்கணும்ல. மெசிட்டிலீன். கிளியர்? ஹரிஜிதா ஓகேவாமா? ஓகே சார். ரைட். சோ லாஸ்டா ஒரே ஒரு ரியாக்ஷன் அல்க் ஐன்ஸ் படித்து நடத்த வேண்டியது இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன், ஓசோனாலிசிஸ். சார் ஒரு ட்ரிபிள் பாண்டட் கார்பன் இருக்கு, இதுல ஓசோன் அடிஷன் ஆகும். டபுள் பாண்ட் சொல்லிட்டீங்க, ட்ரிபிள் பாண்ட் என்ன பண்ணும் பாரு. கார்பன் கார்பன். ஓசோனாலிசிஸ்னால இன்டர்மீடியட் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டோம். செக் பண்ணு, கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கான்னு செக் பண்ணு. இருக்கா? இருக்கா? நோ சார். நோ சார். அப்படின்னா இவங்களுக்குள்ள இன்னும் ஒரு பாண்டு உடையாம இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 பாண்ட்ல ஒரு பாண்டு உடையாம இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் 2 வேலை பார்க்கலாம். ஒன்னு ஜிங்க் கூட தண்ணி ஊத்தலாம், இல்ல வெறுமனே ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊத்தலாம். இதுக்கு பேர் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா, இதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ். அப்ப இதுக்கு என்ன பேர் கொடுத்திருப்பாங்க? ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் அப்படின்னு பேர். என்ன சார் ப்ராடக்ட் கிடைக்க போகுது? நல்லா கவனி. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான், இப்படிதான் உடைய போகுது. என்ன இந்த ரெட் கலர் பாண்ட் அவ்வளவு சீக்கிரம் உடையாது. ஃபர்ஸ்ட் ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் எழுதுறேன். சார் இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ போடணும்னு சொன்னீங்க. அப்ப இங்க R1னா இங்க R1, இங்க R2னா இங்க R2. வெரி குட். இதுவே ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணா என்ன சார் பண்ணணும்? ஒண்ணும் இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா யோசி. இதை உடைச்சு இங்க ஒரு OH இங்க ஒரு OH போடணும்னு யோசி. அப்ப R1COOH ஒரு ப்ராடக்ட், R2COOH ஒரு ப்ராடக்ட். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். சோ இதுக்கும் அடுத்த ஸ்டெப், அதனாலதான் அது ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ் சொல்றோம். இதுக்கும் அடுத்த ஸ்டெப் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட். சோ ஆக்சிடேட்டிவ் ஓசோனாலிசிஸ், ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ். ரைட். சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். சோ அரோமேட்டிசிட்டினா என்னன்னா, நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன், அரோமேட்டிசிட்டி, பென்சீன் ரிங், அரோமேட்டிக், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஜிஓசில சொல்லிட்டோம். அதனால அதை பத்தில எதுவும் பேச போறது கிடையாது. எடுத்த உடனே ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் தான். பென்சீனை எங்கெங்க இருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்றோம். ஸ்டார்டிங் மெட்டீரியல் அசிட்டிலீன், இல்ல இப்ப பார்த்த ஈதைன், COONA, ஃபீனால்,
டைஅசோனியம் குளோரைடு, MgX, N-ஹெக்சேன். ரைட்டா? இன்னும் நிறைய இருக்கு, இது போதும். இதுல இன்னொரு வழி இருக்கு. ஓகே, சொல்லுங்க. எனக்கு ரியேஜென்ட்டை மட்டும் சொல்லு. ஒண்ணு என்ன பண்ணா பென்சீனா மாறும்? ஃபர்ஸ்ட் ரெட் டாட் காப்பர் டியூப். வெரி குட். ரெட் டாட் காப்பர் ஆர் அயன் டியூப்ல அனுப்பணும் சார். இப்பதான் பார்த்தோம். இது சைக்ளிக் பாலிமரைசேஷன். இப்பதான் பார்த்தோம். சரி, அடுத்தது ரெண்டாவது. கோல்ஸ் எலக்ட்ரோலைசிஸ். கோல்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணினா பென்சீன் கிடைக்காது. வெறும் NaOH. டீகார்பாக்சிலேஷன் பண்ணா போதும். ஸோ ஆ, டீகார்பாக்சிலேஷன் யூசிங் சோடா லைம், NaOH பார் CaO. ரைட். மூணாவது, இந்த ஆக்சிஜனை எடுத்தா போதும். பென்சின் ரிங்கோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிற ஆக்சிஜனுக்கு ஃபீனாலிக் ஆக்சிஜன் பேரு. இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு ரியேஜென்ட் zinc தான் dust இருக்கு, சார். ஜிங்க் டஸ்ட். ஸோ இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு ரியேஜென்ட் தான் இருக்கு, ஜிங்க் டஸ்ட். நாஸ்லின், ஓகே? ரைட். அடுத்ததா இத நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் லெசன்ல படிச்சிருப்பீங்க, ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல. பட் எனிவே பரவாயில்ல, இதுல ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் போடணும். H3PO2 ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட்னு பேர். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணினாக்கா பென்சீன் தான் கிடைக்கும். அல்லது எத்தனால் இன்னொரு போடலாம் சார்? போடலாண்டா தம்பி. அல்லது இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன சார் அது அப்படின்னாக்கா, இவனே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான். அது எப்படி சார் தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, இதுல எத்தில் ஆல்கஹால் போட்டோம்னு வச்சுக்கோ, பென்சீன் ப்ராடக்டா கிடைக்கும். பிளஸ் அந்த ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறிடும். ஸோ ஆல்கஹால் ஆல்டிஹைட் ஆகுதுன்னா ஆக்சிடேஷன், அதை செஞ்சவன் இவன் தான். சாரி, இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சாரி, இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லிட்டேன், சாரி. ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அடுத்தது கிரிக்னாட் ரியேஜென்ட்டை பென்சீனா மாத்தணும். கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லியிருக்கேன் சார்? கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருக்கிற ஆர் குரூப் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு குரூப் சார். ஆருக்கு வந்து ரொம்ப அதிகமான மைனஸ் சார்ஜ். அப்ப ஹெச் பிளஸ் இருக்கிற யாராவது ஒருத்தரை பார்த்தா போதும், ஆர் ஹெச் ப்ராடக்ட். இங்க ஆர் தான் ஃபினைல் ரிங். அப்ப ஃபினைல் ஹைட்ரஜனோட சேர்ந்துரும், அதான் பென்சீன். ஃபினைல் ஹைட்ரஜனோட சேர்ந்துரும், அதான் பென்சீன். அடுத்ததா இது அரோமேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திய கிளாஸ்ல ஏன்ல நடத்தினேன். ஏதாவது ஒரு டி பிளாக் மெட்டலோட ஆக்சைடு, டி பிளாக் மெட்டலோட ஆக்சைடு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் யூஸ் பண்ணினா 6 கார்பன் இருக்கு, பென்சீனா மாறும். 7 கார்பன் இருந்தா டொலுவினா மாறும் அப்படின்லாம் நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, டயல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் பேரு. டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன், டயல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன், எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சார் இது? பெட்ரோலியம்ல இருந்து எப்படி பென்சீனை எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் 1,3-பியூட்டாடையின். இந்த காம்பவுண்டுக்கு பேர் 1,3-பியூட்டாடையின். இது ஈத்தீன். ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, ஈத்தீன். இந்த ரெண்டும் சேரும்போது சைக்ளைசேஷன் நடக்கும். அதாவது இந்த பாண்ட் இங்க போகும், இந்த பாண்ட் இங்க வருது, அப்ப இந்த பாண்ட் இங்க வரும். பாரு, 1 2 3 4 5 6 கார்பனுக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சைக்ளைசேஷன் நடந்துச்சு. இங்க மட்டும் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் இத பைரோலைசிஸ்னா அளவுக்கு மீறி ஹீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது இங்கிருந்து ஒரு ஹெச், இங்கிருந்து ஒரு ஹெச் வெளியே போயிடும். இங்கிருந்து ஒரு ஹெச், இங்கிருந்து ஒரு ஹெச் வெளியில போயிட்டு உனக்கு சைக்ளைசேஷன் மூலமா பென்சீன் கிடைக்கும். ஓகேவா? பெட்ரோலியம் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல இருந்து பென்சீனை இப்படித்தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ரைட். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேப்பா. பென்சீனோட பாயிலிங் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ, அப்ராக்சிமேட்லி 80 டிகிரி செல்சியஸ். தண்ணியில கரையுமா கரையாதா? ஏன்னா பென்சீன் ஒரு பக்கா நான் போலார் மாலிகுல், கரையாது. இட் இஸ் நாட் இட் சால்யூபிள் இன் வாட்டர். அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஹைலி இன்ஃபிளேமபிள். இன்ஃபிளேமபிள்னா என்ன? இன்ஃபிளேமபிள்னா என்னடா? சீக்கிரமா பத்திக்கு. இக்னைட் பண்ணா எரியும். இக்னைட் பண்ணா எரியும். நீ நெருப்ப வச்சுன்னா பத்திட்டு எரியும். ரைட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்.
பென்சீன் 3 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ரெசனன்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்கோம். ரெசனன்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்டேபிள், அதனால நாட் சோ ரியாக்டிவ். அந்த அளவுக்கு ஒன்றும் ஹைலி ரியாக்டிவ்லாம் கிடையாது. ஜென்ரலா H பிளஸ் எடுத்துட்டு இன்னொரு பிளஸ் வைக்கலாம். அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் ஜென்ரலா பென்சீன்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். இன் ஜெனரல் த ரியாக்ஷன்ஸ் இன் பென்சீன் ஆர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ பென்சீன்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல போட்டினா இந்த H பிளஸ் எடுத்துட்டு இந்த E பிளஸ் வைக்கலாம். இதுக்கான மெக்கானிசம்லாம் நான் நடத்தியிருக்கோம். ரைட்டா, நடுவில் பென்சீன்ல பிளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும், அது ஆர்த்தோலையும் பேராலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ரெசனன்ஸ் பண்ணும், அதெல்லாம் சொல்லிட்டோம். அதனால அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலிங்லாம் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. சரி, now we go for the chemical properties. Benzene. Chlorine, dark and cold condition. Chlorine with ferric chloride. Nitration. Sulfonation. Alkylation. Acylation. CH3, CH2, CH2Cl with aluminium chloride. CO plus HCl with aluminium chloride. HCN plus HCl with aluminium chloride. Nickel with hydrogen at high temperature. Birch reduction. Combustion. Vanadium pentoxide at 300 degrees Celsius. Vanadium pentoxide at 450 degrees Celsius. Ozonolysis. அவ்வளோதான். இதில் குளோரின் ஃபர்ஸ்ட் டார்க் அண்ட் கோல்டு கண்டிஷன் ஒன்று போட்டோமா, இதுலயே குளோரின் சன்லைட் ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா ரியாக்ஷன்ஸ் முடியுதுப்பா. சரி, டார்க் அண்ட் கோல்டு கண்டிஷன்ல என்ன நடக்கும் பாரு. பென்சீன்ல எல்லா இடத்துலயும் ஹெச் இருக்கு இல்லையா, எல்லா ஹைட்ரஜனும் குளோரினா மாறிடும். அப்ப இதோட ஃபார்முலா என்ன? C6Cl6. C6H6க்கு பதில் C6Cl6. அதுவே சன்லைட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாரு. பென்சீன்ல எல்லா இடத்துலயும் ஒரு ஹெச் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கிற எல்லா இடத்துலயும் எக்ஸ்ட்ராவா ஒரு Cl ஆட் ஆயிடும். அப்ப ஆல் த டபுள் பாண்ட் வில் பிகம் சிங்கிள் பாண்ட்ஸ். All the double bonds will become single bonds. C6H6Cl6. இதுக்கு பேரு benzene hexachloride. Commercial name is Gamoxane. It is a insecticide. It is a insecticide. அதான் ஞாபகம் வச்சுக்கோ, Gamoxane insecticide. Next, அதே chlorine with ferric chloride போட்டா என்ன கிடைக்கும் சார்? பென்சீன்ல ஒரு H plus எடுத்துட்டு ஒரு Cl plus போடும் சார். Chlorobenzene. This is chlorination. Chlorination. நைட்ரேஷன் பண்ண என்ன கிடைக்கும் சார்? பென்சீன்ல ஒரு NO2 குரூப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார். யாராவது ஒருத்தர் நைட்ரேஷனோட ரியேஜன் சொல்லுங்க. H2SO4 plus HNO. ஓகேப்பா. ஸோ நைட்ரிக் ஆசிட் வித் சல்ஃபூரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் வித் சல்ஃபூரிக் ஆசிட். என்ன சார்னா கவனி, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கீங்க, என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போ இஃப் யூ ஆர் டூயிங் த ரியாக்ஷன் அட் 60 டிகிரி செல்சியஸ், ஒரு நைட்ரோ குரூப் இன்ட்ரடியூஸ் ஆகும். 80 degree Celsius, another nitro group will be introduced. More than 100 degree Celsius, another NO2, third NO2 also will be introduced.
NO2 NO2 மூணாவது NO2 குரூப் இன்ட்ரோடியூஸ் ஆயிடும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் சல்பனேஷன். பென்சீன்ல SO3H குரூப் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. பென்சீன் சல்போனிக் ஆசிட். அல்கைலேஷன். பென்சீன்ல அல்கைல் குரூப். அசைலேஷன். பென்சீன்ல அசைல் குரூப். இது எல்லாமே நம்ம நடத்திருக்கோம். இதுல ஒரு ஸ்பெஷல் திங் பாரு, இதுவும் அல்கைலேஷன் தான். இதே ரியாக்ஷன் தான் கீழே எழுதிருக்கேன். ஆனா இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் CH3 CH2 CH2 பிளஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாப்பா? இது ஒரு பிரைமரி கார்போகேட்டையான். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து இது என்னவா மாறும்? ஸ்டேபிளான செகண்டரி கார்போகேட்டையானா மாறும். இப்ப பென்சீன் ரிங்ல இதுதான் ஆட் ஆகும். சோ இதுதான் ப்ராடக்ட். இதுல கவனமா இருக்கணும். இதுல கவனமா இருக்கணும். ஓகேவா ஜனனி? இது புரிஞ்சுதா? Yes, sir. எஸ் சார். ஓகே. அடுத்தது இந்த CO பிளஸ் HCl இந்த ரியாக்ஷனுக்கு கேட்டர்மேன் கார்பன் மோனாக்சைடு வந்துச்சுன்னா கோச்னு சேர்த்துக்கணும். கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். ரெண்டாவது ரியாக்ஷன்ல பேர் கார்பன் மோனாக்சைடு இல்ல, அப்ப இது வெறும் கேட்டர்மேன் ரியாக்ஷன். இந்த ரெண்டு ரியாக்ஷன்லயும் ஆல்டிஹைட்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு. எப்படி என்னன்றதை நான் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் லெசன்ல நடத்துறேன். ஆல்டிஹைட்ஸ் லெசன்ல நடத்துறேன். இதோட மெக்கானிசம் இப்போதைக்கு இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ. நிக்கல் வித் ஹைட்ரஜன் போட்டா என்ன சார் ஆகும்னா பென்சீன் will become cyclohexane. All the double bonds will become single bonds. Birch reduction ஏற்கனவே படிச்சிட்டோம். லிக்விட் அமோனியா வித் சோடியம் டிரான்ஸ் அடிஷன் அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதனால ரெண்டு ஆப்போசிட்ல டபுள் பாண்ட் இருக்கும். டிரான்ஸ் ப்ராடக்ட் will be obtained. டிரான்ஸ் ப்ராடக்ட் will be obtained. கம்பஷன் என்ன சார்? பென்சீன் எரியுது ஆக்சிஜனோட சேர்ந்து. கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ். 6 carbons, so put it 6 here, sir. 6 hydrogens, put it 3 here, sir. 12 plus 3, 15 oxygens. So 15 by 2. Very simple. Very simple. அடுத்தது வெனடியம் பென்டாக்சைடு 300 டிகிரி செல்சியஸா? பென்சில் இங்க ஹெச் இருக்குல்ல சார், ஒரே ஒரு ஓ போடுங்க சார். ஃபீனால் கிடைக்கும் சார். ஃபீனால் கிடைக்கும் சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், மக் அடிச்சுக்க வேண்டியதான். அடுத்தது அதே வெனடியம் பென்டாக்சைடு 450 டிகிரி செல்சியஸா? மலிக் அன்ஹைட்ரைட். மலிக் அன்ஹைட்ரைட் ஏன்னா ஹீட் பண்ணும்போது பென்சின் பிரேக் ஆகி மலிக் அன்ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுது. ரைட். ஓசோனாலிசிஸ் பண்ணா 3 கிளையாக்சால் கிடைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓசோனாலிசிஸ் பார்த்துட்டோம். ஓசோனாலிசிஸ் பண்ணா 3 கிளையாக்சால் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் வெரி ரெலவென்ட் டு அவர் சிலபஸ். இதுக்கப்புறம் யூசஸ் என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனை தெளிவா இந்த டாப் டு பாட்டம், லைன் டு லைன், லைன் பை லைன் ஒரு தடவை கண்டிப்பா படிக்கணும்ப்பா. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா கடைசியில் இந்த பாலி நியூக்ளியர் ஹைட்ரோகார்பனை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. பாலி நியூக்ளியர் ஹைட்ரோகார்பனை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. கார்சினோஜெனிக்கு, அதனால இன்ஹலேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராகிராஃபை ஒரு தடவை பார்த்துக்கோ. அங்க ஒரு 5 ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பென்சாந்த்ரசீன், டைபென்சாந்த்ரசீன், இந்த மாதிரிலாம் ஒரு 5 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அதையும் கோத்ரூ பண்ணு. அண்ட் தட்ஸ் இட் அபவுட் ஹைட்ரோகார்பன்ஸ்.